Welcome to Today's Fun Learning. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூகட் ஆப்பில் சில பேசிக்கான செட்டிங்ஸும் ட்ரான்சிஷன் ஃபில்டர் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். யூகட் ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேஜ் இப்படி தான் காமிக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு இது இருக்காது. நம்ம நியூ ப்ராஜெக்ட் அதை தான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம். இல்லை இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டர் வேணுமோ அதில் இருக்கிற ஃபோட்டோஸோ வீடியோஸோ எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சிங்கிள் ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணலாம், மல்டிபிள் ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணலாம். ஸோ வேணான்னா க்ளோஸ் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நம்ம இமேஜோட சைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் 16:9 இருக்கணும். ஸோ இதில் கலரில் போய்ட்டு நம்ம கலர்ஸும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளர் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டா அது நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பேக்ரவுண்டில் காமிக்கும். அது நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ ரேஷியோ 16:9, அப்புறம் கலர் வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூரேஷன். ஸோ வீடியோவோட டியூரேஷன் அல்லது இமேஜோட டியூரேஷனை ரெண்டு விதமாக மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டியூரேஷனுங்கிற பட்டனை இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்ட்ஸ் வேணும்ன்ட்டு. அப்படி இல்லைனா இந்த கார்னரில் ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் காமிக்குது இல்லையா, அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன். ஸோ ரெண்டு கிளிப்போட இன்பிட்வீன் அந்த சிம்பிள் காமிக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ட்ரான்சிஷன் என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ இதில் சில பேசிக் கிளிட்ச், ஸ்போர்ட்ஸ், இது எது வேணுமோ நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா அதோட ப்ரிவ்யூ மேலே காமிக்கும். ஸோ அது எப்படி ஒரு இதுலேருந்து இன்னொன்று மாறுதுன்றது உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதோட டைமும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வரணும், ஃபாஸ்ட்டாக வரணுமா, அந்த டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா ஸோ இங்கே நமக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சு பார்த்துட்டு, ஸோ இப்போ நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். மிரர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது எப்படி மாறுதுன்னு நமக்கு இங்கே விஷுவலாக பார்க்கலாம். இன்னும் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு நடுவில் எஃபெக்ட் இருக்குது, அதோட ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அடுத்த கிளிப்போட எஃபெக்டும் இருக்குது. வீடியோவை கன்வெர்ட் பண்ண சேவ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக்சல் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைல் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. இது கன்வெர்ட் ஆகி முடித்தோடனே கீழே வந்து நமக்கு ஷேர் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. ஸோ அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் மெமரியில் யூகட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இது சேவ் ஆயிரும். Today's Fun Learning. Subscribe பண்ணுங்க.